ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக. நம்ம கண்ட்ரிலேருந்து என்ன தான் தாய்லாந்து வரதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் பர்மிட்டு, டூரிஸ்ட்டுன்னு என்ன வீசா எடுத்தாலும் மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 மந்த் வீசா தான் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்தராக இங்கே வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணிக்கணும், நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதே போல் தான் நாங்கள் ஜூலையில் வீசா எடுத்தோம் பேங்காக்கு. நாங்கள் இங்கே ரீச் ஆனது வந்துட்டு ஜூலை 7. எங்களுக்கு வீசா வேலிட் வந்துட்டு அக்டோபர் 4 வரைக்கும் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணணும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 20 டேஸ்க்கு பிஃபோராகவே கிளம்பிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைமில் போனால் ஏதாவது இஷ்யூனா ரெடி பண்ண முடியாது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இயர்லியராக போயிட்டோம். வீசா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸ் வந்துட்டு நாங்கள் இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஒரு 2 hours ஆகும். பட் பஸ் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், பஸ்லேயே போகலாம் அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் கிளம்பியாச்சு. 5:30க்கு வீட்டை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டோம். ஹர்ஷு இன்றைக்கி 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு நல்லா ஆக்டிவாக கிளம்பி ரெடி ஆகிட்டாரு. பஸ் ஏறி நாங்கள் இமிக்ரேஷன் பியூரோ அப்படின்னு லொக்கேஷன் போட்டு டிக்கெட் எடுத்தோம். பஸ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் சர்ச் பண்ணோம். பட் என்னென்னா, இங்கே நிறைய இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 9 வரைக்கும் இருக்குது. நாங்கள் போக வேண்டியது இமிக்ரேஷன் டிவிஷன் 1, அதாவது நியர் டிஎம்கே ஏர்போர்ட் கிட்டே போகணும். ஆனால் பட் நாங்கள் பஸ்ஸில் போய் ரீச் ஆனது வேறு இமிக்ரேஷன் பியூரோ ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் நாங்கள் பஸ்ஸை கண்டுபிடிச்சி அந்த பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணால் ரொம்பவே டிலே ஆகிடும். ஸோ கிராப் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தா ஒரு 7:30க்கு நாங்கள் போக வேண்டிய லொக்கேஷன் ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால் கிராப் புக் பண்ணிட்டோம். கிராப் புக் பண்ணி இமிக்ரேஷன் டிவிஷன் 1 கரெக்டான லொக்கேஷன் போட்டோம். மார்னிங் டைம்னால் டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 7:25, 7:30 நியர்பை ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ 7:30க்கு போய் எங்களுக்கு டோக்கன் 380 கிட்டே போயிடுச்சு. 400 நியர் வந்துருச்சு. வாங்கிட்டு அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிவிட்டு க்யூவில் நின்னோம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்க சொன்னாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, இவங்க காலேஜில் ஹஸ்பண்டோட காலேஜில் கொடுத்துருவாங்க. இவங்களோட ஒர்க் பர்மிட், இவங்க 1 year இங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கொடுப்பாங்க. ப்ளஸ் எங்களுக்கும் கொடுத்துருவாங்க. நாங்களும் டிபெண்டன்ட் வீசா தானே, நான் ஓன் சொல்வோம். எங்களுக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தனியாக, ஹர்ஷுக்கு தனியாக 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் அப்ளிகேஷனுமே செப்பரேட்டாக 3 பேருக்கும் தனித்தனியாக வாங்கி ஃபில் பண்ணணும். ப்ளஸ் எங்களோட அக்கமண்டேஷன் ப்ரூஃபு, நாங்கள் இங்கே இருக்கோம் இல்லையா அப்பார்ட்மெண்ட்டு, அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் ப்ரூஃப் கொடுத்துருவாங்க. அக்கமண்டேஷன் இங்கே தான் இவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அட்ரஸோட இந்த டேட்டில் இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாஸ்போர்ட்டோட லாஸ்ட்டு சீல் ஏர்போர்ட்டில் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த பேஜோட ஜெராக்ஸு, ஃபோட்டோ காப்பீஸு, இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் அவங்க கொடுக்குற ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு க்யூவில் நின்னோம். உள்ளே போய் மறுபடியும் ஒரு டோக்கன் தருவாங்க. இது நம்ம வெளியில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ஒரு டோக்கன், மறுபடியும் நம்ம அப்ளிகேஷன் உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் நமக்குன்னு வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் கவுண்டர் போகணும்ல, அந்த கவுண்டர் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த கவுண்டர் டோக்கன் வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. அங்கே போய் ரொம்ப டிலே ஆகும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம தான் டோக்கன் 300க்கு மேலே ஆகிடுச்சே, என்ன பண்ணுறது. வெயிட் பண்ணிவிட்டு ஹர்ஷு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சனால வீட்டில் எதுவுமே சாப்பிட கொடுக்கல, ஃபுட் அவனுக்கு எதுவுமே. ஸோ அவனுக்கு என்ன எடுத்துகிட்டு இங்கேருந்தே ராகி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருந்தேன், ராகி பாரிஜ். அது கொஞ்சம் ஊட்டிட்டு எங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி சன்னா மசாலா எடுத்துகிட்டு போயிருந்தோம். பசி தாங்க முடியாதுல்ல, ஏன்னா நாங்கள் விசாரித்தப்பே சொல்லிட்டாங்க எப்படியும் ஈவினிங் மேலே ஆகிடும், ஸோ நீங்கள் லன்ச்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ள ஃபுட் எதுவும் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல. ஹர்ஷுக்கு எப்படி ஒத்துக்கும் தெரில, எனக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்கலை. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டோம். சப்பாத்தி சன்னா மசாலா எடுத்துகிட்டு போனோம். அங்கே மேலே ஆஃபீஸில் வெயிட் பண்ணுற ஹவர்ஸ்லேயே கொஞ்சம் 2 பேரும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு ஹர்ஷை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. இப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஹர்ஷு தான் ரொம்ப சவுண்டு, அங்கே இருந்ததுலேயே நம்மால் மட்டும்தான் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தார். ஃபுல்லாக சவுண்டு போடுறத பார்த்துட்டு கத்தி அழுதுட்டு இருந்தார், விளையாண்டுட்டு இருந்தான், அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ட்ராகன் ஃப்ரூட் கொண்டு போனேன், அது கொஞ்சம் ஊட்டினேன் ஒரு 11க்கு மேலே.
இப்படியே போயிட்டுருந்துச்சு. ஒரு சவுண்ட பார்த்து உள்ளே இருந்த ஆஃபீஸர்ஸ் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அங்கே இருந்த ஒரு விமன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது எங்களோட டோக்கன் வந்துட்டு 309 80 சம்திங். அந்த 380 சம்திங் எங்ககிட்ட இந்த 3 டோக்கனையும் வாங்கிட்டு நம்பர் 90 டோக்கன் குடுத்தாங்க. 95 94 95 96 குடுத்துட்டாங்க. அப்போது டோக்கன் குடுத்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் உள்ள இமிக்ரேஷன் கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி உள்ள மனிதர்கள்லாம் இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு. ஸோ நியர் 12 இமிக்ரேஷன் உள்ளே போயிட்டோம். நான் உள்ளே குழந்தையோட போனேன்னா நம்மால் யாரை பார்த்தாலும் தான் கத்த ஆரம்பிச்சிருவாரே. அங்கே போய் அதை இதே டிஸ்டர்ப் பண்ணோம். அவங்க ஹஸ்பண்டை மட்டும் இருக்க சொல்லிட்டு என்னையும் குழந்தைய வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா என்கொயரிஸ் எங்களோட 3 அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாத்தையுமே ஹஸ்பண்டை வச்சு அவங்க முடிச்சிட்டாங்க. ரொம்பவே கைண்ட் ஆஃபீஸர்ஸ். தேங்க் தான் பண்ணணும் ரொம்பவே. எல்லாம் முடிச்சிச்சு. மோர் ஆர் லெஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஆணுச்சு. 3 பேரோட இதையுமே வெரிஃபை பண்ணி எங்கள் பாஸ்போர்ட்லலாம் சீல் வைக்கணும். 1 இயர் வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்க எலிஜிபிள் அப்படின்னு சீல் வைக்கணும். ஸோ எல்லா ப்ராசஸுமே ஹஸ்பண்ட் கிட்டேயே எல்லா கொஸ்டின்ஸையும் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக செப்பரேட்டாக ஒவ்வொருத்தரையும் பண்ணணும். கடைசியாக எங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் உள்ளே கூப்பிட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரே ஒன்று பெண்டிங் இருந்துச்சு. என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்லேயும் ஹர்ஷோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் இந்தியாவில் வீசா அப்ளை பண்ணும்போது டெல்லியில் கொடுத்து சீல் வாங்கிட்டோம். டெல்லியில் இருக்க தாய் எம்பசியில். ஆனால் எங்கேயும் ஒரு எம்பசியில், இங்கே இருக்க இந்தியன் எம்பசிலையும் ஒரு சீல் வாங்கணுமா, பேங்காக்லேயும். அது எங்களுக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் பெண்டிங். அதை மட்டும் சீல் வாங்கிட்டு ஒரு 2 வீக்ஸ் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து சப்மிட் பண்ணால் போதும், நான் வர தேவையில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நல்ல ஆஃபீஸர்ஸ். ஏன்னா குழந்தைய வச்சுருந்தனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக கைண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. முடித்து அங்கே ஃபுல்லாக மால்லாம் சுற்றி பார்த்துட்டு, ரொம்ப சுற்றி பார்க்கல. ஏன்னா ஹர்ஷு எப்படி தூங்குவான், ஏர்லி மார்னிங் எழுப்பியாச்சு அழுதுருவானா என்னன்னு தெரியலையேன்ட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். பஸ் எல்லாமே வயா பஸ் ஆப்பில் சர்ச் பண்ணி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் இருந்த ப்ளேஸ்லேருந்து விக்டோரி மொன்யூமெண்ட் வரணும். விக்டோரி மொன்யூமெண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு இன்னொரு பஸ் சேஞ்ச் பண்ணி வரணும். விக்டோரி மொன்யூமெண்ட் வந்துட்டோம். அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டு பஸ்ஸும் வரல. ரொம்பவே டிலேவானுச்சு. டைம் ஆகிட்டுருக்கு, வெயில், பசி வந்துருச்சா. ஸோ பிடிஎஸ்னாலே கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, குழந்தையோட இருக்கும்போது வேறு வழி இல்லைல்ல. ஸோ பிடிஎஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது பிரேக்கனாங் ஸ்டேஷன், எங்கள் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி வரணும். அதாவது இங்கே டுக் மாதிரி இருக்கும், நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி. 10 பாட். எங்கே இறங்கினாலும் 10 பாட்டு. ஏறி இறங்கி இங்கே 7-Elevenல எனக்கு இவ்வளோ நாள் சிம் கார்டு வாங்கலை. ஸோ வந்து 7-Elevenல ஒரு சிம் கார்டு பாஸ்போர்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணி சிம் கார்டு கொடுப்பாங்க. இங்கே சிம் வாங்கணுன்னா நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டோ, இங்கே நம்ம அதாவது அதர் கண்ட்ரி பீப்புள் ஃபாரினர்ஸ் எல்லாருமே பாஸ்போர்ட் கொடுத்து தான் வாங்கணும். பாஸ்போர்ட் கொடுத்து ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் செஞ்சு வச்சுட்டு போனேன் சப்பாத்தி வீட்லேயுமே இருந்துச்சு. ஹர்ஷு சாப்பிட மாட்டேன்ட்டான். ஹர்ஷுக்கு கொஞ்சம் ட்ராகன் ஓட்டிட்டு நாங்கள் 2 பேரும் இந்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு டயர்டாக இருந்துச்சா, ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே ஓவர். இமிக்ரேஷன்றது இதுதான். அதுவும் இல்லாமல் நாங்கள் இங்கே இந்த தாய்லாந்தில் எப்படின்னா எவ்ரி 90 டேஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். 90 டேஸ் ரிப்போர்ட், இந்த கண்ட்ரியில் தான் இருக்கோம் அப்படின்னு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அக்கமடேஷன் ப்ரூஃப் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ தானே பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு 90 டேஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.